என்னுடைய தம்பி வந்து செக்ரட்டேரியேட்டில் ஒர்க் பண்ணும்போது விவேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போலேருந்தே எனக்கு பழக்கம். மனதில் உறுதி வேணும். ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே எனக்கு பழக்கம். அப்போ நான் டப்பிங் ஆர்டிஸ்டர். திடீர்னு காலையில் இறந்து விட்டார் அப்படின்னு ஃபோன் வந்ததுனாக்க, பிப்ரவரி 16ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் பார்க்கிங் ஷூட்டிங்கில் இருக்கேன். நம்ம எங்கடா இருக்கேன்னா, நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன்டா. இது மாதிரி 18ஆம் தேதி இன்றைக்கி சிவராத்திரிடா, வரியா கோயிலுக்கு போவேன். நான் ஷூட்டிங்கில் தான்டா இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அப்படின்னா. அதுதான் பேசுனது லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அவன் சிவமணியும் போயிருக்கிறாங்க, கோயிலுக்கு கிளம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி மயில்சாமி இறந்துட்டார். என்ன வாழ்க்கை நீர்க்குமிழின்றது வேறு விஷயம். திடீர்னு பழகினவர்கள் எல்லாரும் திடீர்னு போகிறாங்க அப்படிங்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு போவோம்ன்றது வேறு விஷயம். திடீர்னு இந்த இழப்புகள் தாங்க முடியல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் வராமல் இறைவன் எல்லா மக்களையும் ஆரோக்கியத்தோடு வைக்கணும். மக்கள் அனைவரும் மன சமாதானத்தோட ஈகோ இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டும். ஒரு அருமையான தம்பிங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் எப்பவும் போவேன். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருப்பாப்புல பார்ப்போம். என்னுடைய தம்பி வந்து செக்ரட்டேரியேட்டில் ஒர்க் பண்ணும்போது விவேக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்போலேருந்தே எனக்கு பழக்கம். மனதில் உறுதி வேணும். ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே எனக்கு பழக்கம். அப்போ நான் டப்பிங் ஆர்டிஸ்டர். திடீர்னு காலையில் இறந்து விட்டார் அப்படின்னு ஃபோன் வந்ததுனாக்க நம்பவே முடியல. என்ன இது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் மயில். பிப்ரவரி 16ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் பார்க்கிங் ஷூட்டிங்கில் இருக்கேன். நம்ம எங்கடா இருக்கேன்னா, நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன்டா. இது மாதிரி 18ஆம் தேதி இன்றைக்கி சிவராத்திரிடா, வரியா கோயிலுக்கு போவேன். நான் ஷூட்டிங்கில் தான்டா இருக்கேன். கூப்பிட வேண்டியது கடமைடா. கூப்பிட்டேன். சரி நீ வா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அப்படின்னா. அதுதான் பேசுனது லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அவன் சிவமணியும் போயிருக்கிறாங்க, கோயிலுக்கு கிளம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி மயில்சாமி இறந்துட்டாருன்றாங்க. எனக்கு என்ன வாழ்க்கை நீர்க்குமிழின்றது வேறு விஷயம். திடீர்னு பழகினவர்கள் எல்லாரும் திடீர்னு போகிறாங்க அப்படிங்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு போவோம்ன்றது வேறு விஷயம். திடீர்னு இந்த இழப்புகள் தாங்க முடியல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அவரோட நம்ம கரெக்டாக நம்ம நோபாலான நோபாலான கரெக்ட். இவங்க எல்லாரும் நம்மளை சுற்றியே இருக்கிற ஆட்கள். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் பாருங்கண்ணே. இல்லை, இந்த கொரோனாவில் நிறைய பேர் இறந்தாங்க. யார் இருக்காங்க யார் போனாங்கன்னே தெரியல. பாண்டு அண்ணா இறந்ததெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப க்ளோஸு, நான் பங்காளின்னு கூப்பிடுவோம், வீரமணின்னு டப்பிங்கில் இருந்தாப்புல, அப்புறம் யூனியனில் எல்லாம் பொறுப்பில் இருந்தாப்புல, நான் படங்கள்லாம் நடித்தாப்புல. அவர் தவறிட்டார். போக முடியல, போகக்கூடாது, வரக்கூடாதுன்றாங்க. பார்க்க முடியும். ஆமாம், அதாவது மனைவி இருந்தால் கணவனால் கிட்டக்க போய் தொட்டு அழ முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான இது பாருங்கள். ஒரு நிறைய அந்த மாதிரி வந்து 1919 1920 அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமான வியாதிகள்லாம் வந்தது. அப்பப்போ வந்து கொள்ளை நோய்கள் வந்தது. வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் வராமல் இறைவன் எல்லா மக்களையும் ஆரோக்கியத்தோடு வைக்கணும். மக்கள் அனைவரும் மன சமாதானத்தோட ஈகோ இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டும். பட் விவேக் சாரோட இருக்கக்கூடிய காம்போவில் கடவுள் புள்ளி வச்சார், அதை சுற்றி நான் கோலம் போட்டேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வரைக்கும் பார்த்து நினச்சாலே சரி போகிறோம் இல்லையா? அந்த சீக்வன்ஸ்லேயோ இல்லை அவர் கூட நடந்த ஒரு காமெடியான சம்பவம் எதுங்க? இல்லை, அவர் கூட வந்து நிறைய, அதாவது அவர் என்ன சொல்லுவார், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சீன் அப்படின்னாக்கா வந்து அது பாஸ்கர் தான் பண்ண முடியும். விவேக்கே எனக்கு ஃபோன் பண்ணாவில்ல, ஒரே ஒரு சீன் தான்மா பாஸ்கர், பட் அது நீ தான் பண்ண முடியும்பா, நீ பேசிக்கிட்டே இருப்ப, நான் உன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு போவேன், ஒரு டிராஃபிக் சார்ஜென்ட்டு அந்த மாதிரி ஒரு இது அப்படின்ட்டு பாளையத்தம்மன் படத்தில் நான் வந்து ஆக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த படம் குரு நாள், இந்த மாதிரி நிறைய படங்களில் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப தன்மையான ஒரு நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒரு தம்பி. நான் அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா காலம் சென்ற ஐயா கலாம் ஐயா அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி விவேக்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால் இந்த மரம் நடணும், பூமியை வளமாக்கணும், செழிப்பாக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய ஆர்வம் உள்ளவர். அவரையும் இறைவன் பறித்து கொண்டான் இல்லையா? ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம். அடுத்தபடியாக